தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கும்னா, அந்த டார்க் மூன் பவுலியன்ல இருந்து ஏதோ பிளான் பண்ணி நம்ம சென் வீட்டுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த ஆளை டார்க் மூன் பவுலியன்ல ஆல்ரெடி அம்மாவுக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது. ஆனால் அவன் சொல்லுவான், நான் செங்கியூ வீட்டில் இருந்து வந்தேன், மருந்து கொடுக்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனால் அவங்க நம்பாம, நீ டார்க் மூன் பவுலியில தான் இருந்து வந்திருக்க, நீங்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவனை பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சென்னும் சின்ன பையனும் போயிட்டு சென்னுடைய அண்ணன், அவன் செங்கியூ தம்பின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், சாரி, சென்னோட அண்ணனை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதில் அந்த அசிஸ்டண்ட்டுக்கும் அடிபட்டிருக்கும். அசிஸ்டண்ட்டை அம்முதான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் அவங்க கவனிச்சிக்கிறத பார்த்த அந்த அசிஸ்டண்ட்டுக்கு அம்மா மேலே லைட்டாக ஃபீலிங் வர மாதிரி இருந்திருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே சென்னுடைய அண்ணன் ஒரு பவுலை விட்டு எறிய அதை அந்த சின்ன பையன் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தா இல்லையா, அவன் டக்குன்னு ஒரு மரத்து இலைய வச்சு அந்த கப்பை தடுத்துடுறான். அதை பார்த்துட்டு சென்னோட அண்ணனும், ரொம்ப சூப்பராக இருக்குது, நீ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு நல்லாவே மார்ஷல் ஆர்ட் தெரியுதுன்னு சொல்லி பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காரு. அவனும் நன்றி சொல்லிட்டு, என்னை பேர் சொல்லியே கூப்பிடுங்கன்னு சொல்ல, அப்போனா நீ என்னைய அண்ணனு கூப்பிடுன்னு சொல்ல, அவனும் ரொம்ப உருகி போயிடுறான். நான் வீட்டுக்கு ஒருத்தன் தான், எனக்கு அண்ணன் தம்பிங்க யாருமே இல்லை, என்னை அண்ணனு கூப்பிட சொல்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ட்டு ஹாப்பியாக அண்ணன்னு கூப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவருக்காக ஸ்வீட்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அம்பு வில்லு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்முக்கு தான் வில் அம்பு விடுறதுன்னா தெரியாது இல்லையா, அவங்க வில் அம்பு வைக்கிறது அம்பு டக்குன்னு கீழே விழுந்துருதா. அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, என்னால் இதை செய்ய முடியாது, நீ பண்ணுன்ட்டு அந்த சின்ன பையன்கிட்ட கொடுத்து, நீ அவளுக்காக கையை பிடிச்சு சொல்லி கொடு, அவளுக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, அதை ஒரு நர்வஸோட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருப்பான். சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதனால் அம்மாவுக்கு டவுட் வருது, இது என்னாச்சு, ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாரு, வித்தியாசமாக இருக்கேன்ட்டு அந்த பையன்கிட்ட என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் நம்ம ஹீரோ சென்னுடைய முறை பொண்ணு அங்கே வரா. அவள் வந்த உடனே எல்லாரையும் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இங்கெல்லாம் யாரும் நிற்காதீங்க, இந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் உள்ளே வைங்க, நான் தான் இந்த வில்லாவோட ஓனர் ஆக போகிறேன், அதனால் நான் சொல்கிற பேச்சு தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்போ அம்மாவை பார்த்துட்டு, நீ என்ன பொண்ணு மாதிரி இருக்கியே, அப்போ இவ்வளோ பாடி கார்ட்ஸில் நீ ஒரு பொண்ணாக இங்கே இருந்து இருக்கியா, அப்படின்னா பார்த்து இருந்துக்கணும், சென் பக்கத்தில் மட்டும் போயிடாத, சென்னை மயக்கணும்னு மட்டும் நினச்சிடாதுன்னு சொல்லி மிரட்டி விட்டுக்கிட்டு இருப்பா. அம்மாவும் இவ்வளோ வித்தியாசமாக பார்த்துட்டு, இவ யார் இங்கேயே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்க, அந்த சின்ன பையனும், லாடு ஹூவோட பொண்ணு, நம்ம மாஸ்டர் சென்னுடைய முறை பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ சென்னும் அங்கே வந்துடுறாரு. சென்னை பார்த்த உடனே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. சென்னும், நீ எதுக்காக இங்கே வந்த, என்ன சென் வந்தோடனே இப்படி கேட்குறீங்க, நாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல, அதனால தான் சீக்கிரமாகவே இங்கே வந்துட்டேன், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ட்டு ஏற்கனவே லெட்டர் எழுதி அனுப்பி வச்சுட்டேன் உங்கள் அப்பாவுக்கு, அதை படிச்சிருந்தோமா நீ திரும்ப இங்கே வந்திருக்கிற, எதுக்காக வந்த, போ இங்கே இருந்துன்னு சொல்ல, இல்லை நமக்கு 2 பேர்த்துக்குமே சின்ன பிள்ளையிலேயே என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, இப்போ நமக்கு கல்யாணம் பண்ணுற வயசு ஆயிடுச்சு, இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னால் உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது சென்னும், நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு அம்மாவை பார்த்துக்கிட்டே சொல்லுவாரா. அதுக்கப்புறம் மேடு பொண்ணை கூப்பிட்டு, இவளுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடு, இவளை அங்கே தங்க வையின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அந்த பொண்ணு, நான் உங்களை கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் அம்மாவே சென் பார்த்துக்கிட்டு இருக்க, அம்மா அந்த வில் அந்த பையன் கையில் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் அம்மாவும் அசிஸ்டண்ட்டும் பேசிக்கிட்டே வரக்குள்ள அசிஸ்டன்ட் சொல்கிறான், அம்மோ இது சென்னுக்கு விருப்பம் இல்லாத அவங்க அப்பா அம்மா எடுத்த முடிவு, ஆனாலும் சென்னு ஒத்துக்கவே இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஏன் அப்படி சொல்கிறாருன்னு கேட்க, அவர் இப்போ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறான். அந்த சமயம் சென்னோட தம்பி அவன் வந்துடுறான். நானும் இங்கே கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கேன், எங்கள் அப்பா சென்னை இந்த வில்லாவுக்கே மாஸ்டர் ஆக்கிட்டாரு, அதனால தான் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுடைய மகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த ஹூ பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்கள் அண்ணனும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டான். அதெல்லாம் இருக்கட்டும் அம்மு, என்னை மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தியா, சரிவா என் கூடன்னு சொல்லி கூப்பிட, அவங்க 2 பேரும் பேச்சையே மதிக்காத அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவனுக்கு இன்சல்ட் ஆகிடுது, ஆனாலும் இவ கண்டிப்பாக என்னை மிஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நைட்டு ஆகுது. நைட்டு எல்லாரும் டின்னருக்காக உட்காந்துருக்காங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு சென்னோட தம்பி, என்னப்பா இப்படி அமைதியாக இருக்குங்க, பேசுங்க, ஏதாவது சாப்பிடலாம், ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்குறான். அந்த முறை பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் இருந்துட்டு, நம்ம ஒயின்ல இருந்து ஆரம்பிக்கலாமேன்ட்டு ஒயின் எடுத்து சென்கிட்ட நீட்டுறா.
அவர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாத உட்காந்துருக்க. அம்மு நீயாவது எடுத்து எனக்காக கம்பெனி கொடுன்னு சொல்ல அவங்களும் எடுக்கிறாங்களா? அசிஸ்டண்ட் அதை பிடுங்கிட்டு அவளுக்காக நான் குடிக்கிறேன், அவள் குடிக்கக்கூடாதுன்ட்டு வாங்கிக்க உடனே சென் அதை வாங்கி நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் குடிச்சிடுறாரு. அந்த முறை பொண்ணுக்கு ஷாக் ஆயிடுது. சென் தம்பிக்கா இது என்னடா வித்தியாசமா போகுதுன்ட்டு சரி சரி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொல்ல அந்த முறை பொண்ணு இருந்துட்டு நெக்ஸ்ட் மந்தே நல்ல நாள் இருக்குது, அதனால நெக்ஸ்ட் மந்தே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா? அம்மாவுக்கு செம கோவமா இருக்கு. யாரும் எதுவுமே பேசாத இருக்காங்களா? என்னடா இது யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு அம்மு எங்கள் வெட்டிங்க்கு எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு கேட்க அவங்களும் சின்ன சின்ன ஐடியாலாம் கொடுக்குறாங்க. கலர் பேனர்ஸ் வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சென்னுக்கு கோவம் ஆயிடுது, பிடிச்சி திட்டி விட்டுறாரு. திரும்பவும் அந்த பொண்ணு சும்மா இருக்காம அம்மு எனக்கு போர் அடிக்குது, நீ வேணா அந்த ஸ்வாட் டான்ஸ் மாதிரி பண்ணி காட்டேன் அப்படின்னு கேட்க உடனே அசிஸ்டன்ட் சொல்கிறான், அம்மு எங்கள் வில்லாவில் பாடிகார்டாக இருக்காங்க, உங்களோட மேடு கிடையாது. அம்மாவும் உடனே எழுந்திரிச்சு நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்களா? இந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா காலை இடையில விட்டுறா. பின்னாடி சென்னும் எழுந்திரிச்சிடறாரு. அம்மா விழுவுற மாதிரி போகிறப்ப அவர் தாங்கி பிடிச்சிடுறாரு. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ சுதாரிச்சுட்டு ரெண்டு பேரும் விலகிடுறாங்களா? அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த சின்ன பையன் அப்போ தான் அங்கே வரான். அம்மா போகிறத பார்த்துட்டு அம்மா எங்கே போகிற, நில்லுங்க அவங்க கண்டுக்காமலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா சாப்பாடெல்லாம் டேபிளில் அப்படியே இருக்கும். என்ன சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது, யாரும் சாப்பிடாதிருக்கீங்க, சூப்பரான சாப்பாடாக இருக்கு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு எதோ சொல்லிக்கிட்டு இருப்பானா. அந்த சமயம் எல்லாரும் இவனையே தான் பார்க்குறாங்க. சைலண்ட்டாக யாரும் எதுவும் பேசலை. ஆனாலும் அவன் பேசிக்கிட்டே ஒவ்வொரு சாப்பாடாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் சென் புறக்காலில் ஒரு லெட்டரை கட்டி யாருக்கோ தூது அனுப்பி விடுறாரு. அசிஸ்டண்ட்டும் அந்த ஹூக்கு தான் தூது அனுப்பி விடுறீங்களான்னு கேட்க ஆமாம் அந்த கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? அவர் ஒத்துக்கலைன்னா நான் டிசைட் பண்ணிட்டேன், என்னால் அவளால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இல்லை மாஸ்டர், நீங்கள் இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த முடிவு எடுத்துருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஹூ இங்கே வரப்போகிறாரு, அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்கலான்னு சொல்ல நீ என்ன சொல்கிற? ஆமாம் மாஸ்டர், அந்த ஹூ இங்கே வரப்போகிறாருன்னு சொல்கிறான். அப்படியே அந்த ஹூங்கிற ஆள் காட்டுறாங்க. இந்த ஆள் யாருன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் எபிசோடில் அம்மாவை தாக்கியிருப்பார் இல்லையா, அந்த ஆள் தான் இவர். பார்க்கவே டெரராக இருக்கார்ல. உள்ளே வராரு பாருங்க. எல்லாருமே அப்படியே அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்தாலும் அம்மாவை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு உள்ளே போய் உட்கார்றாரு. அசிஸ்டண்ட்டும் பின்னாடியே வந்திருப்பான். அவர் வந்து உட்காந்த உடனே மாஸ்டர் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புவானா. அப்போ சென்னு கண்ணை காட்டி அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்ல அவனும் அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறான். வெளியே அம்மு செம்ம கோவத்தில் வருவாங்க. பின்னாடி சென்னு ஓடி வந்துட்டு அம்மு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, நீ கோவப்படாதுன்னு சொல்கிறாரு. நான் என்னத்துக்கு கோவப்படணும், உனக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் சரியான மேட்ச், நான்லாம் கோவப்படலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ என் மேலே கோவமாக இருக்கியான்னு சென் கேட்குறாரு. இல்லை நான் என்னத்துக்கு கோவப்படணும், நான் உங்கள் கல்யாணத்துக்கு எதுக்காக நான் கோவப்படணும், ஆனால் இந்த கல்யாணம் மறக்க முடியாத ஒரு கல்யாணமாக நடக்க போகுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவிச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. உள்ளே போனவங்க நான் இதுக்கெல்லாம் கவலைப்படணும், இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது, நான் அம்மு கிடையாது, நான் ஷென் யூஷி அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சென்னா செம்ம கோவத்தில் குடிச்சிட்டு வால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் அந்த முறை பொண்ணு அங்கே வந்து நிற்க இவர் இப்படி கோவத்தோட வால் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்து அந்த பொண்ணு பயந்தே போயிடுது. ஏன் என்னாச்சு சென், என் மேலே எதுவும் கோவமா, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என்னாச்சுன்னு கேட்க எனக்கு உன்னைய கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாகவே பிடிக்கல, நான் உன்னைய லவ் பண்ணவே கிடையாது, நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் உங்களை லவ் பண்ணுறேனே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எப்போ என்னை காப்பாற்றுனீங்களோ அப்போலேருந்து நான் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. ஆனால் நான் உன்னைய லவ் பண்ண கிடையாது, எனக்கு உடனே சுத்தமாகவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாரா. என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த மாதம் நம்ம ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடக்க போகிறது உறுதி. சென்னுக்கு செம்ம கோவமாயிடுது. வந்து நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாரு. அவ்வளோ அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி போய்ட்றா. அப்படியே நைட்டே ஆகுது. அம்மா செம்ம கோவத்தில் போயிட்டா காட்டுக்குள்ளே போயிட்டு காட்டுக்குள்ளே இருக்கிற புல்லெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரும் அவங்க உண்மையான பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க நம்ம அப்பா கூப்பிடுற மாதிரியே இருக்கேன்ட்டு அப்பா அப்பான்னு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே சென் தான் பதட்டத்தோடு ஓடி வந்து என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் என்னன்னு கேட்குறதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா நான் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த கோவத்தில் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேற எதுவும் விஷயம் இல்லைன்னு அம்மு சொல்ல அம்மு நீ புரிஞ்சுக்கே, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது, நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கையை பிடிக்க போகிற. அவங்க செம்ம கோவத்தில் வால் எடுத்து வீச போகிறாங்க. சென்னை அவங்க கையை பிடிச்சு
அந்த வாளோட வேகத்தை கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்வாட் டான்ஸே பண்ணுற மாதிரி இருக்குது அது பார்க்கறதுக்கு. அப்படியே அந்த வாளை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. அவங்க கையில் கொஞ்சம் வெட்டிடும். அச்சச்சோ வெட்டிக்கிச்சேன்ட்டு அவங்க கையை எடுத்து கிஸ் பண்ணுற மாதிரி போவாரா, அவங்க பிடுங்கிடுறாங்க. உடனே இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்கு நீ எப்போவுமே என் கூட இருக்கணும். எனக்கு நீ தான் வேணுன்ட்டு அவங்கள கிஸ் பண்ணிடுறாரு. அதோடு தான் இந்த பார்ட்டு முடியுது. அம்மாக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண அடுத்த நாளே முறை பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா. நாம் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ட்டு. ஆனால் சென்னுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாகவே விருப்பம் இல்லை. இதில் அந்த முறை பொண்ணுடைய அப்பாவும் கூட வந்திருக்கான். அந்த ஆள் பார்க்கறதுக்கே வில்ல மாதிரி தெரிகிறாரு. இனிமேல் கதையில் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன ட்விஸ்டெல்லாம் வரப்போகுது, சென்னும் அவருடைய முறை பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, இல்லை சென்னும் நம்ம அம்முவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களான்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம அடுத்த பார்ட்டில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.